ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்கா மெயின் லீடாக நடிச்சிருக்கிற தாவூத் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில தாவூத் தன்னை யாருன்னு காட்டிக்காம ஒரு போதை கடத்தல் சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டு வரான். போன தடவை பொருளை சேர்க்கறதுக்கு மூர்த்தி டிலே ஆக்கினதால அவனோட ரைவல் விசாகத்துக்கு அந்த பொறுப்பை மாத்திடுறான். ஒரு பக்கம் யார் இந்த தாவூத்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்ஜே தலைமையில் இருக்கிற போலீஸ் தீவிரம் காட்டுது. அப்படியே கடத்த இருக்கும் போதை பொருளையும் சீஸ் பண்ண நினைக்குது. மறுபக்கம் இதனால் வர தாவூத்தோட கடத்தல் வேலைகளை பார்த்துட்டு வந்த மூர்த்திக்கு இந்த தடவை விசாகத்துக்கு போனது பிடிக்காம அந்த போதை பொருளை தான் தூக்குறதுக்கு பிளான் பண்றான். மூணாவதா ஒரு கும்பலும் அந்த சரக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்குது. இப்படி இருக்கும்போது சரக்கு சேர்க்கறதுக்கு வழக்கமான ஆட்களை பயன்படுத்தாம கேப் டிரைவரா இருக்க தம்பிதுரையை செலக்ட் செய்யறான் விசாகம். தம்பிதுரையும் பண தேவைக்காக அதுக்கு ஒத்துக்கிறான். கடைசியில பிளான் பண்ணபடி தம்பிதுரை தாவூத்தோட சரக்கை கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா, தம்பிதுரையோட பின்னணி என்னன்னு தெரிய வரதான் படத்தோட மீதி கதை. சரக்கு யார் கையில மாட்ட போகுதுன்ற கேள்வியும், சரக்கு எடுத்துட்டு போற கேப் டிரைவர் போலீஸ் கையில மாட்டாம தப்பிப்பாரான்னு முழு படத்தையும் டென்ஷனோட கொண்டு போனது நல்லா இருந்தது. அதே மாதிரி தாவூத் யாருன்ற கேள்வியும் கடைசி வரை இழுத்துறாங்கன்றது படத்தோட ஹைலைட்னா அதுதான் குறையும் கூட. அப்புறம் கிளைமேக்ஸுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வர ட்விஸ்ட் எதிர்பார்க்காதது. இந்த எல்லா குழப்பத்திலையும் தம்பிதுரையோட அப்பாவித்தனம் தான் பிலிமோட எமோஷனல் கோரே. இதெல்லாம் சரியா பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த மொமெண்டத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிடுது. ஏன்னா திரும்ப திரும்ப வர சேஸ் சீக்வன்ஸுங்களும் தேவையில்லாத பேச்சுங்களும் தான் காரணம். டேனி கேரக்டர்ல வர சாரா ஆச்சார் பாதியிலே விட்டுறாங்க. தாவூத் யாருன்னு பெரிய மிஸ்ட்ரி மாதிரி பில்டப் கொடுத்துட்டு கடைசியில குழப்பிடுறாங்க. எது எப்படியோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வர பரபரப்புக்கு குறை இல்லாம படத்தை நகர்த்திருக்காங்க. ஆனா ஒரு முழுசா இல்லாத உணர்வை தரதுனால ஒரு ஆவரேஜ் படமா ஒன் டைம் வாட்சுக்கு தான் குவாலிஃபை ஆகுது. ஸோ நம்ம ஊர் தேட்டருங்களையே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.